ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒர்க் தான் இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் வீசாக்கு ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாம், நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க நமக்கு வந்துட்டு வீசா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவை. ஏன்னா நம்ம வந்து 2 ஸ்டாப் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு மியூனிக், இன்னொன்று வந்துட்டு ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ 2 ஸ்டாப் பண்ணுறதுனால நமக்கு வந்து டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா. அதனால நான் இங்கே விசாரிச்சதில் கண்டிப்பாக தேவை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஜெர்மன் வீசா, நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஈஸி தான், அது ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போகணும். அப்படியே வந்து பேங்க் மேலே ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அப்ரிகா ஃபோட்டோ ஸ்டுடியோனா ரொம்ப பழைய ஃபோட்டோ ஸ்டுடியோஸு. என்னுடைய யூஎஸ் விசாக்கு எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட தான் எப்பவுமே ஃபோட்டோ எடுத்து போனாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஆசையான ஃபோட்டோவாக இருக்குது இதுவா. அதனால் அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, 2 பேர் சண்டை போட்டு முடிச்சோன்னே சொல்லுங்கள். நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. நல்ல வெயில் வந்து பார்த்தீங்கன்னா செமையா பின்னி எடுக்குது. நம்ம காருக்குள்ள உட்காந்துருக்கிறதுனால உண்மையிலே தெரியல. ஆனால் செம வெயிலுங்க. இன்ஃபேக்ட் இது காருடைய ஏசியே வருதான்னு தெரியாத அளவுக்கு தான் இதுவாக இருக்குதா. நித்யாமிர்தம் வந்து என்னது? ஜிஆர்டியா? ஓ சாரி, பிரான்ஸ்னா. ஓகே. ஓ, அங்கங்க நித்யாமிர்தம் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதான் நான் அவங்க சொல்றாங்க, நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நித்யாமிர்தம் வச்சுட்டாங்க. சரி, ஓகேங்க. நாங்க வந்து பேங்க் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். அம்மா ட்ரெஸ் பார்த்தீங்களா? அம்மா டர்ன் பண்ணு. சூப்பரா இருக்காங்க. சூப்பர்மா. முடியல ஆக்சுவலி. திருப்பி நாங்கள் 4 மணிக்கு வரணும். ஸோ இப்போ வந்துட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் ஜெர்மன் வீசாக்கு. எங்கே போகிறாங்க இருக்குது ஆக்சுவலி அந்த சந்திரிகா ஸ்டூடியோன்றது. ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சுங்க. பிங்க் ஆட்டோடா நாங்கள் போகும்போது இன்னைக்கு வந்துட்டு பிங்க் ஆட்டோங்க. யா, பிங்க் ஆட்டோவில் தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோங்க. விமன் ட்ரைவ் பண்ணுற ஆட்டோ. ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்து பிங்க்கில் இருக்காது. இது வந்து பிங்க்கில் இருக்கு. வந்துடுச்சு நம்மளுடையது. காமியாடி எடுத்தவ என்ன பேயின்ட்டா. சூப்பர், ரெடி ஆயிடுச்சுங்க. பக்கம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். வீசாக்காக ஆசிஷன் நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா, வீசாக்காக ஃபோன் கேஸ் கடையா. சரி, ஓகே, வந்திருக்கோம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆமாங்க, அதோ அந்த குட்டி சந்தில் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். நான் மெட்ரோ இது நடக்குது, வேலை நடக்குது. அதனால இங்கே வந்துட்டு ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ்வலாக இந்த சைடில் போவேன். அங்கே வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தது. கமான் மணி, ஸ்டாப். மணி வந்து மாடை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாடோட போட்டோ எடுக்கணுமா? கொஞ்சம் பின்னாடி போடா, நீ தாண்டா தெரியல, மாடு தெரியல. இப்ப திரும்ப இங்க வா, ஃப்ரேம்ல வா.
அப்படியே திரும்ப கிட்ட போவாத, எறும்பு மானே கிட்ட போவாத. சூப்பர். இத பாருங்க, இது எல்லா ஜெராக்ஸும் எடுத்தாச்சு. ஜெராக்ஸ் எடுத்துட்டு இப்ப என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் போக போறோம். என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவன் சம்பூர்ணா. ஸோ அதுக்கு தான் இங்க வந்துட்டு கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு உள்ள நம்ம இருந்தோமா, அந்த உள்ளுக்குள்ள வந்து கேப் வராது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ கேப் போட்டிருக்கோம். வந்த உடனே ஏறி அண்ணா நகர்ல இருக்க அந்த இதுக்கு போயிடலாம் அப்படின்றதுதான் பிளான். வண்டிக்கு வெயிட் பண்ணி வண்டி எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஆனா அதாவது எல்லா ரோடும் பிளாக் பண்ணிருக்காங்களா, அதனால நாங்க இருக்கிற ரோட அவங்களால லொகேட் பண்ண முடியல. ஒரு 6 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமா வெயிட் பண்ணி அந்த ஆட்டோ எங்களாச்சு அந்த கார் எங்களை விட்டு எங்கேயோ இருந்தது. அதனால அம்மா வந்து ஆட்டோ பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். அங்க வந்து ஆட்டோ தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து போக வேண்டியதுதான். என்னம்மா பயங்கரமா ஆட்டோவுக்கு செட் ஆயிட்டோங்க. சீரியஸ்லி எங்களுக்கு வந்துட்டு இந்த காருக்கு வந்து வெயிட் பண்ணி எங்களால முடியல. அதனால நாங்க வந்து ஆட்டோ டக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னு போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அண்ணா நகருக்கு போறோம். ஏன்னா ஆட்டோக்கும் வெயிட் பண்ணுமா, அது எல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால போறோம் ஆட்டோ அங்க இருந்து ஆட்டோ டக்குன்னு குடிச்சாச்சு. அவங்களுடைய ஃபேவரட் ரைடு கேப். ஆனி ஒரு நாள் ஆட்டோ கேட்பான், ஒரு நாள் கேப் கேட்பான். இன்னைக்கு உனக்கு எது கேபா ஆட்டோவா? ஆட்டோல போகும்போது கேப்ல போகும்போது ஆட்டோ. கரெக்டா? நீ நாங்க 4 பேர் தான் கலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ வந்து கிரீன் கலர் போர்டு இருக்கு. கிரீன் கலர் போர்டு இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இவி வெஹிக்கல்ஸ். அதான் சொல்றாங்க, எங்க ஊரை பத்தியா ஆட்டோ கூட இவி ஆட்டோ அப்படின்னு சொல்லி கலைக்கிறாங்க. ஆமா அதான் எலக்ட்ரிக் ஆட்டோ. ஆக்சுவலி அண்ணா நகர்ல இருக்க சிக்கு புக்கு சிக்கு புக்குன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது இங்கதான் இருக்கு போல இருக்கு. போகல, நான் காமிக்கிறேன். ஆனா அது வந்துட்டு அது பியூர் வெஜ் இல்லன்னு நினைக்கிறேன். இல்லமா அது பியூர் வெஜ் கடையில. ஆக்சுவலி வியூவர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணல, நீ தான் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் இன்ஸ்டால வந்தது. இன்ஸ்டால வந்துதான் ட்ரெயின்லயே வந்து ஃபுட்டா கொடுத்தது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவானுங்க. இவனுங்க 2 பேரும் அதெல்லாம் இல்ல, அவனுங்க ரொம்ப குழந்தைங்களா. அனி என்ஜாய் பண்ணுவானா? அனி என்ஜாய் பண்ணுவான். இல்ல நம்ம கூட பார்க்க நல்லா இருக்கும். ட்ரெயின்ல செய்யணும் வருவாங்க வச்சு செஞ்சிருச்சுங்களா. பயங்கரமா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் சிக்னல்லையும் நின்றுட்டே இருந்துச்சா, ரொம்ப நேரம் நின்றுட்டு. அதனால எங்களுக்கு ரொம்ப முடியல. ஸோ நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ நேரா ரெஸ்டாரண்ட் தான் போறோம். ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அண்ணா நகர்ல லிட்ரலி வந்து பாருங்களேன், பக்கத்துல அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ். ஒரு பில்டிங்க்கும் தள்ளி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கேயே பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, டென்டல் இருக்கு, ஏதோ சூட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அந்த ஹேவன் சம்பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா லிஃப்ட்ல போலாம். அதுதான் போக போறோம். இது வந்து வேளச்சேரியிலயும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க கேள்விப்படல. நானும் சதீஷும் ஒரு வாட்டி வேளச்சேரியில சாப்பிட்டுருக்கோம். சூப்பரா இருந்தது. அதனால அதை நம்பிதான் வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஹோப்ஃபுல்லி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாச்சு. இது வந்து ரிலையன்ஸ்ல நான் வாங்கின ட்ரெஸ். ஆக்சுவலி அம்மா தான் ட்ரெஸ் சூப்பரா இருக்குது பாருங்க. பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரெஸ். இது புது ட்ரெஸ், புதுசு இல்ல பழசுதான். ஆனா சூப்பரா இருந்தது அவங்க ட்ரெஸ். எங்க நீ வாங்கின அந்த ட்ரெஸ்? ரங்காச்சேரி. நான் தான் சொன்னேன் நெக்ஸ்ட் நான் ரங்காச்சேரிக்கு போறேன் அப்படின்னு. பாப்பா உள்ள போய் சாப்பாடு நல்லா இருக்கான்றது பாப்போம். பரவாயில்ல, ஆம்பியன்ஸ் ஓரளவுக்கு என்டர் ஆனே நல்லா இருக்கு. அது வந்து நான் ஏன்டா கப்பு மூட்டை எப்ப பாரு இவனோட ஒரே இதுவா இருக்கு. இங்க இருந்து அண்ணா நகரை ஃபுல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்தாச்சு. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. அதாவது வந்த உடனே சில்லுன்னு காத்தடிக்குது. அதுவே எனக்கு வந்து இதுவா இருக்கு. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போனாங்க. பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்குது. நான் எப்படின்னு காமிக்கிட்டுங்களா? இருங்க பாருங்களேன், நான் சொல்றேன் அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்குன்னு. அங்க போயிட்டு அங்கதான் ஹேண்ட்ஸை வேவ் பண்ணோம். ஹேண்ட்ஸை வேவ் பண்ணாதான் வந்துட்டு பாத்ரூம் வந்து ஓப்பன் ஆகும். திருப்பி வந்து நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணா அதே க்ளோஸ் ஆயிடுது. திரும்பி ஹேண்ட்ஸை வேவ் பண்ணோம். ஆமா ஆமா இங்க பாரு க்ளோஸ் ஆயிடுது பத்தியா. பெரிய லெவல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் போயிட்டு இருக்குது பாத்ரூம். திருப்பி எங்க பாருங்களேன். எங்களுக்கு இந்த ஓரத்துல வந்துட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா கேண்டில் லைட் டின்னர் மாதிரி சூப்பரா இருக்கு. பிரைசஸ் இன்னும் நம்ம எவ்வளோன்னு பார்க்கல. அநேகமா அதுலதான் நமக்கு அதிர்ச்சி ஆகும்னு நினைக்கிறேன்.
இதுதான் இந்த இது. சிஸ்லர்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆக்சுவலி சிஸ்லர்ஸ்லாம் வாங்கக்கூடாது. சரி, நாங்கள் என்னென்ன பார்க்கலாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கிறிஷுக்கு வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பார்த்து வச்சிருக்கான். இது 400s இருக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் மேபி ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் ரோட்டி ஒரு பராத்தா அந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கோங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பாப்பட் மாதிரி வச்சுட்டாங்க. ஆமாடா, பாப்பட் அப்பளம் மாதிரி இடாக்கண்ணா, அதை எடுத்துக்கோ. நாங்க வந்து ரொம்ப நேரமா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். வந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருந்தோமா, அங்க வந்துட்டு ஒரு பூச்சி இருந்துச்சு, குட்டி. எங்க கண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி பூச்சி இந்த எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. அதுவும் அணிக்குட்டிக்கு வந்து எல்லா கண்ணுக்கு நல்லா தெரியுது. சோ ஒரு பூச்சி இருந்துச்சா, அவங்க கிட்ட நாங்க வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறி நாங்க இன்னொரு இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, அன்னைக்கு பயங்கர காரம் மாமா. நீ சாப்பிட்டு பாத்தியா? சோ நான் மட்டும் தான் பாக்கியா? பாவிகளா, நீ இது வந்து ரொம்ப காரம்னு சொல்லி இருந்திருக்கான். என்னன்னு தெரியல எனக்கும். காரமா? உனக்கு காரம் இல்ல? ஆமா, சீரியஸ்லி காரம் இல்ல. எனக்கு காரம் எடுக்குதா நீ? அப்படியே இல்ல இல்ல, அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்பளம் மட்டும் என்னன்னு கேட்டோம். ஆக்சுவலா அப்பளம் வந்து பெப்பர் அப்பளம், அதனால நல்லா இருக்கு. சுட சுட எடுத்து வந்து எங்களுக்கு ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்களா நாங்க கேட்டோன்னே. ஆனா எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அம்மா தான் சொல்றாங்க, இந்த ஆயில் கூட இல்ல, நல்லா சுட்டு இருக்காங்க. தினம் இதே வேலை, போட்டோ எடுக்கணுமா, அப்பாவுக்கு அனுப்பணுமா, வெறுப்பேற்றணுமா. நான் தான் சொன்னேன், அவரே பாவம் அங்க வந்து சாமியோட இது கஷ்டப்பட்டு இருக்காரு, நீ வேற ஏன்டா அப்படின்னு. ஏன்னா அவரே வந்து சான்விக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு. காரம் காரம் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். தண்ணி குடிச்சு குடிச்சு பகல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வெரைட்டிஸும் குளோபல்னு சொல்லிட்டு நிறைய தான் வச்சிருக்காங்க. நாங்க வந்து குளோபல் வேண்டாம், இந்தியனைஸ் தான் சாப்பிடணும்னு முடிவுல இருக்கோம். பன்னீர் லபார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒன்னு எடுத்துட்டு இருக்காங்க, இன்னொன்னு எடுத்துட்டு வர போறாங்க. இது வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணோம், இது எதாவது ஆர்டர் பண்ணோம்னு நினைக்க மறந்து போச்சு. தேங்க்யூ. இது என்ன ஆர்டர் பண்ணோம்? ரோட்டில கரெக்ட், ராஜஸ்தான் ரோட்டி ஏதோ ஒண்ணு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சர்வ் பண்ணுங்க கைஸ். ஓ, இது சீஸ் போட்டுருக்காங்க அங்க மேல. அதான் பன்னீர் லபார். ஓ அப்படியா? ரொட்டியும் வந்துடுச்சு. வந்துட்டு அவ்வளவா சீஸ் கம்மியா தான் பிடிக்கும், ஆனா அவனுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், சீஸ் கம்மியா பிடிக்கும். ஸோ அதே அதனால வந்துட்டு அவங்களே தான் சர்வ் பண்றாங்க. பரவாயில்ல. இன்னொரு ஒரு இதுவும் வந்துருச்சு. ஃப்ரெஷ் இந்தா. தேங்க்யூ. என்ன போட்டாங்க? ஆமா, ட்ரை பண்ணு குட்டிமா. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கே. கலர்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அணியும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா எந்த கலருமே இல்லை. பாருங்களேன், கிரேவியும் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆனா வந்து பன்னீர் வந்து அவ்வளவுதான் இருக்கு. பன்னீர் இதுல ஒண்ணு இருக்குங்களா? இல்ல, இதுல 2 இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா பிளேட்ல 1 2 இருக்கு, அவன் பிளேட்ல 4 இருக்கு போட்டுருக்காங்க. நல்லாவே இருக்கு. தாராளமா ஒருத்தர் வந்து பன்னீர் இது சாப்பிடறோம்னா ஓகேவா இருக்கு. இது வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ யா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுடைய அம்மா வந்துட்டு இது ட்ரை பண்ணாங்க. அம்மா நீ ட்ரை பண்ணல, அந்த ரோட்டி எப்படி இருந்தது? புல்கா எப்படி இருந்தது? புல்கா கொஞ்சம் ஹார்டா இருந்தது. ஓ, புல்கா ஹார்டா இருந்தது. ஆனா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கர சாஃப்ட். எக்ஸ்பெக்ட் பண்ணல. And do you want to try half of this one? Just ஒரு வாய். Okay.
ஹாட் இல்ல, ஜஸ்ட் ஸ்பைஸ். சரி ஓகே. அன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா புல்கால இருக்காரு, இறங்கிட்டாரு. இங்க பாருங்க, புல்கா மட்டும் தான். ஏன்னா அவருக்கு எந்த ஸ்பைஸும் இருக்கக்கூடாது. நாங்க வந்து லைட்டா தான் சாப்பிடுறோம். சாப்பிட்டு ஐயோ அம்மா கிட்ட போயிட்டு நீங்க உன் குக்கிங்கோட செம்மையா இருக்குன்னு இது அல்டிமேட்டா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, yeah, taste is good. I love how the color is not added to the gravy. Usually the gravy, everything will be for color. Yeah, I like it. This one is so good. Maybe they make it so long, I think. Okay. Maybe they wait for the daily pressure of everything. Once they make it here, they take it like home. Okay. Gravy, I love it. ஸோ வந்துட்டு நல்லாவே கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா தான் இது சொல்லியிருந்தாங்க, அந்த ரோட்டி தான் கொஞ்சம் அண்ட் புல்கா வந்துட்டு யூஸ்வலாக எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசங்களுடைய மெயின் பிளான் என்னன்னு கேளுங்க. என்னடா மெயின் பிளான்? ஃப்ரைட் ஐஸ்கிரீம். அது வந்து கண்டுபிடிச்சதே இவன்தான், டேகேடி. சரி, நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அநேகமா வந்துட்டு டெசர்ட்ல மீட் பண்ணலாம். ஸோ அதாவது ஜெர்மன் வீசான்னு சொல்லிட்டு அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்தி சாப்பிட்றது, போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி சாப்பிட்றது, இதே வேலையா நாங்க ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜெர்மன் வீசாக்கு கூட 10,000 தான் ஆகுது. ஜெர்மன் வீசா எடுக்கிறதுக்கு 10,000. அப்புறம் அந்த விஎஃப்எஸ் இது ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு 2,500 பே பண்ணோம். அப்புறம் நாங்க வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி பிடிச்சோம். அவங்க வந்து 5,900. ஓகேங்களா, அதிகமா தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதோட இது சீப்பு. ஆனா அதெல்லாம் கூட எது தெரியுமாங்க அதிகமா விலையாகுது. நாங்க வந்து அதுக்கு போட்டோ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஊர் சுத்துறது, கேபுக்கு இதுக்குன்னு, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் விலை அதிகமா இருக்கு. அம்மா கலைக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் மாதிரி உங்ககிட்ட மைக்ல அம்மா வந்து ப்ரீ வீசா ரெஸ்டாரண்ட், போஸ்ட் வீசா ரெஸ்டாரண்ட். ராஜஸ்தானி தவா சப்பாத்தி சொல்லிட்டோம், எடுத்துக்கோமா. ஆக்சுவலி நீங்க செப்பரேட்டா வாங்குறதுக்கு ஒரேடியா பிரெட் பாஸ்கெட் வாங்குறது பெட்டர். நாங்க இன்னொன்னு ஆர்டர் பண்ணோமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இன்னொன்னு பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னொன்னு ஆர்டர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரெட் பாஸ்கெட் எல்லாம் நானா இருக்கு. நாங்க வந்து ஹோல் வீட்டா இருக்கணும் அப்படின்றதுனால இதை பண்ணோம். இது வந்துட்டு பன்னீர் லபாதா. அம்மாவும் சொல்லிட்டாங்க இன்னொன்னு ஆர்டர் பண்ணி. Can we get one more order of yeah, thank you. நல்லாவே இருக்கு ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா ஒரு மொத்தம் 3 ஆர்டர் கொடுத்துட்டோங்க. இது நிஜமே நல்லா இருக்கு. புல்கா எதுவுமே ஆர்டர் பண்ணாதீங்க, இதுதான் நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் கொடுத்த 2 ஆர்டரும் வந்து ஆறி போயிருந்தது. இது பாக்குறதுக்கு கூட நல்லா தான் இருந்தது. இப்பதான் வந்து ஆர்டர் வந்து நல்லா சுட சுட இருக்கு. நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப வந்து ஐஸ்கிரீம்க்கு போயிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம்க்கு வந்துட்டு ஜாமுன் ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னவோ போட்டிருக்காங்க. நாங்க ஆனா ஆர்டர் பண்ண போறது வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஆக்சுவலி இதுதான் ஆர்டர் பண்ண போறோம். அனி வந்து பலூடா கேட்டான். நான் தான் வந்து வேணாண்டா, பலூடா வேணாம், நம்ம ஐஸ்கிரீம் போகலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பலூடா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா அது 3 பீஸ் அம்மா வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, அதனால நம்ம இது பண்ண போறோம். பார்க்கலாம். பாருங்க, ஜாமுன் குலாப் ஜாமுன் தான் போல இருக்கு, ரபடியில போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து குலாப் ஜாமுன் கேக் போல இருக்கு. யா ஓகே. ஐஸ்கிரீமா இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போறதில்ல. நம்ம வந்துட்டு இது மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஓகே, உங்களுக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். எவ்வளவு பில்லு வரப்போகுதுன்றது தெரியல, வந்தாதான் சொல்லி பார்க்கலாங்க.
ஓகே, நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சொல்லியாச்சு. நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இங்கே நாங்கள் எங்கேயுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். சாப்பாடுக்கு வெயிட் பண்ணும்போது எப்படி தெரியுமாங்க என்டர்டைன்மெண்ட்டு? இருங்க, எங்கள் என்டர்டைன்மெண்ட்டை காமிக்கிறோம். எல்லாம் காலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் எங்கள் என்டர்டைன்மெண்ட்டு. இங்க இருந்தாங்க. நான் ஆக்சுவலா அந்த கார்னர்ல உட்காந்த ரெண்டும் அடிச்சுக்கிச்சுங்க காலால. அதனால நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். அடங்குற மாதிரியும் தெரியல. அப்பவும் வந்து இதே பண்ணுதுங்க. ஆமா, அம்மா காலை போட்டு மெதி 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 மெதிக்கிறான். முடியல வச்சு செய்யறானுங்க. எங்க அப்பா இந்நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு மட்டை ஆயிட்டாரு. அம்மா, அப்பா இந்நேரம் சாப்பிட்டு மட்டையே ஆயிட்டாரு. நம்ம இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிக்கிறோம். ஓகே, சூப்பர் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சுட சுட வந்தாச்சு. ஓ, சாக்லேட் சிரப் வர. ஓகே, ட்ரை பண்றீங்களா? தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஸோ இரு வெயிட்டிஸ் அனிமா. ஒண்ணு எடுத்து அணிக்குட்டி தட்டில், இன்னொன்னு எடுத்து நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கட் பண்ணி பார்க்கணுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நானும் அம்மாவும் ஹாஃப் எடுத்துக்க போறோம். சாக்லேட் சிரப் வேற கொடுத்துருக்காங்க. வா, சூப்பரா இருக்கு. இது வந்து சுட சுட சாப்பிட்டா எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இதுல வந்து சாக்லேட் சிரப் இருக்கு. ஸோ வந்து அப்படியே வந்து விட்டுக்கலாம். ஓ வா, சூப்பர். சாக்லேட் சிரப் விட்டு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்மால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஹவ் இஸ் இட் கிருஷ்மா? ட்ரை பண்ணுவோமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ ட்ரை பண்ணியாமா? அம்மாக்கு வந்து ரொம்ப சுகர் வேணாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதனால தான் நாங்க வந்துட்டு இதுல 3 பீஸ் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஒரு பீஸ் எடுத்துக்கோவா? இங்க இருக்கோ. அம்மாக்கு போத சொல்லிட்டாங்க. செமையா இருக்குங்க. நிஜமா நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிரேவி, பர்டிகுலர் ரோட்டி அண்ட் இது இருந்தது. இன்னும் ரோட்டி நல்லாவே இல்லை. மீதி நான்லாம் வந்துட்டு வேண்டாம், அம்மா வந்து மைதா அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைட் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. பட் டெசர்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பாத்ரூம் அங்க இருக்குங்க. நம்ம பார்த்தோம்ல, அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணா வந்து இங்க வந்து கேபிள் கார் வந்து மேல ஓடுது. அதை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து அணிக்குட்டி வந்து பாத்ரூம்க்கு போயிருக்கான். இருங்க, ஓடுதான்னு பாப்போமா? இல்ல, அவன் யூஸே பண்ணல. அவன் மேல போகல. ஓபன் ஹேண்ட் வாஷ்க்கு வராதா? ஓகே ஓகே. ஆமா, ஹேண்ட் வாஷ்க்கு வரல. குழந்தை பாவம் செக் பண்ணிட்டு வருது பார்க்கல. ஸோ டோட்டல் பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1593. ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வந்து 414, 415. அதுக்கப்புறம் அந்த தவா சப்பாத்தி வந்து 125. ஸோ 3 வாங்கணும். தனித்தனியாக 3 வாங்கணும். கிரேவி வந்து 495. புல்கா வந்து 2 வாங்கணுமா? ஒன்று வந்து 80 ருபீஸு. ஸோ 2. ஸோ டோட்டல் வந்து சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக அதிகமாக தான் இருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே. மொத்தம் 5593. சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சிஷல் சோஃபா அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அணி வந்துட்டு ஏதோ கேண்டி கொடுத்த மாதிரி உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன நீ ஹாப்பியா? பேசாம பேப்பர்லாம் சாப்பிடாத. எதுக்குங்க நாங்க வந்து டெசர்ட் வாங்கணும்? நம்ம அணி பல்லி மிட்டாய் எல்லாம் இருக்குங்க பாருங்களேன். இதுதான் இந்த பல்லி மிட்டாய். இந்த கலர் கலரா இருக்குல்ல, அதுதான் பல்லி மிட்டாய். பல்லி மிட்டாய்னா என்னன்னு அம்மா கிட்ட கேளு. பல்லி மிட்டாய்னா என்ன? பல்லி மிட்டாய்னா என்ன? ஹியூமன் இருக்குல்ல, எல்லாமே கலந்துருக்கு. இங்க வந்துட்டு இன்னைக்கான வீடியோ முடியுது. இன்னைக்கான வீடியோ முடியுதா இல்லையான்றது தெரியல. அது இதோட கண்டினியூ பண்ணி நம்ம வந்து டைரக்டா கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. ஆல் பை. இல்ல நோ பை, because we are going to meet it on எங்களுடைய மண்டே அன்னைக்கு மீட் பண்ண போறோம். இன்னைக்கு சாட்டர்டே.
நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கான்னு பார்க்க போறேன். ரெடியா இருந்து நம்ம மண்டேக்கு ரெடி ஆக போறோம். ஸோ பைசாக்கு வா அப்போலாம் கேஷ் கீஷ் ரெடி பண்ணிட்டு போலாம். வேணாண்டா வேணாண்டா ஏ அடி அடி ரெஸ்டாரண்ட் ஓகே ஓகே சார் தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ